அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல் vlogs சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா, அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்ருக்கேன். கூடவே வந்து நான் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்த வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்ததும் கூடவே வந்து அன்பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணோம். ஸோ அதுவும் அப்படியே செய்ய போகிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கூலுக்கான ப்ரிப்ரேஷனில் இதுவும் ஒன்று தான். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து பசங்க கிளம்பும்போது சமைச்சிட்ருக்கும்போது ஒவ்வொரு பொருளும் தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் வேண்டியது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ரீஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதனால் இந்த கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், அப்புறம் இந்த ஸ்பைசஸ் பவுடர், நாட்டு சர்க்கரை, இது எல்லாமே வந்து நான் வந்து பாக்ஸ் எல்லாம் கழுவி காய வச்சுட்டு இப்போ இதெல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லஞ்ச் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெரைட்டி ரைஸ் செய்வோம். அதுக்கு தேவையான பவுடர் எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் சமைக்கிறது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் வேண்டிய பொருள் எல்லாம் கடகடன் எடுத்து சமைக்க ஈஸியாக இருக்கணும்னு ரிஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது கோதுமை மாவு. கோதுமையை வந்து கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவை வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் அரிசி மாவு வந்து எப்பவுமே பச்சரிசி மாவு மட்டும் அரைக்க மாட்டேன். கூடவே புழுங்கல் அரிசி மாவும் தான் சேர்த்து அரைச்சிக்குவேன். புழுங்கல் அரிசி மாவுலேயும் நான் இடியாப்பம் செய்வேன், பச்சரிசி மாவுலேயும் செய்வேன். பிரேக்ஃபாஸ்ட்டு வேலை ஈஸியாகிறதுக்காக அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ அந்த மாவும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புளி. இது வந்து நான் புளி 2 விதமாக வாங்குவேன். எப்படின்னா, புது புளியும் வாங்கிக்குவேன், பழைய புளியும் வாங்கிக்குவேன். இது வந்து புது புளி. 2 வகையாக எதுக்கு வாங்கிக்குவேன்னா, சமையலுக்கு ஒரு சிலது புது புளி போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மிச்சப்படி நான் சமையலுக்கு வந்து 2 புளியும் மிக்ஸ் பண்ணி தான் சமைக்குவேன். ஒரு சிலதுக்கு மட்டும் வந்து புது புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் புது புளி. ஸோ 2 வகையாகவும் புளி நான் வாங்கி வச்சுக்குவேன். 2த்தையும் வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்ட் வந்து சமையலில் வந்து புது புளியை விட பழைய புளி தான் வந்து உடம்புக்கு நல்லது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா புது புளி தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் சமைக்குவேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து மாவு, கடலை மாவு வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாக்ஸில் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு காலையில் சமையல் நேரத்தில் தேவைப்படும். கடலை மாவு அதிகமாக தேவைப்படாது, 1 ஸ்பூன் தான் தேவைப்படும் மசாலாலாம் அரைச்சி போட. அந்த நேரத்தில் தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இது வந்து ரவையும் வந்து நான் 2 விதமாக வாங்கிக்குவேன். ஒன்று வந்து நார்மல் ரவை, இன்னொன்று வந்து இந்த கோதுமை ரவை வரும் பார்த்திங்களா, பெருசு அது. இதில் வந்து நம்ம ஸ்வீட்டும் செய்யலாம், உப்புமாவும் செய்யலாம். அண்டு இந்த பெரிய ரவை வந்து உப்புமா செய்கிறதுக்கு நான் 2 விதமான ரவையுமே எப்பயுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அடுத்தது வந்து உளுந்து. உளுந்தும் வந்து பார்த்திங்கன்னா நான் பல்காக தான் வாங்கிக்குவேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் வாங்குகிற க்ராசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா 3 to 4 months வர்ற மாதிரி தான் நான் வாங்கி வச்சுக்குவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்குவேன். பூச்சி வண்டு வராத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்பப்போ வந்து வெயிலில் போட்டு எடுக்கிறது செஞ்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல டைட்டாக ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் பேக் பண்ணியும் வச்சுக்குவேன். இது வந்து துவரம் பருப்பு. துவரம் பருப்பு வந்து யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆன புதுசில் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு வித்தியாசம் தெரியாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு வித்தியாசம் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அது பேர் துவரம் பருப்புனே தெரியாது. சாம்பார் பருப்பு அப்படின்னு சொல்லி தான் கடையிலேயே கேட்க சொல்லுவேன் ஹஸ்பண்ட் கிட்ட. நானும் அப்படி தான் போய் தேடி பார்ப்பேன் கடையில் வாங்கும்போது. அதுக்கப்புறமா அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, அது பேர் எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட வீட்டுக்கு போய் துவரம் பருப்பு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கின காலம்லாம் உண்டு. அது கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தான் இருந்தது. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவம் இருக்குது அப்படின்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயிறு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது. அது தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் ஊற வைக்கிறதுக்கு. வச்சுட்டு பேலன்ஸ் பச்சை பயிறு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்டு பொட்டுக்கடலையும் கடலைக்காவும் வந்து அன்பேக் பண்ணலை, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, அது காலி பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது வந்து நான் ஓப்பன் பண்ணாமலே அப்படியே எடுத்து பேக் பண்ணி தனியாக ஸ்டோர் பண்ணி பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரிசியும் வந்து ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாட்டு அரிசியை வந்து ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டேன் மூட்டையை. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நான் யூஸ் பண்ணுற அரிசி பிராண்டு இது எல்லாமே. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பக்கெட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, இது வந்து 30 கிலோ மூட்டைங்கிறதுனால என்னால் எடுத்து பக்கெட்டில் ரீஃபில் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் குறையிற அளவு வர்ற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி உழக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உழக்கு இல்லை டம்ளரில் எடுத்து தான் போட்டு பக்கெட்டில் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்குவேன். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா எடுத்து
பக்கெட்டில் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன், ஊற்றிடுவேன். ஆனால் இப்படி எடுத்து போடும்போது என்னோடய சின்ன பையனுக்கு வந்து நான் ஏதோ விளையாடிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு நானும் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வாங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நான் அவங்க கையிலையும் ஒரு கப்பை கொடுத்து ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வேறு வேலையை பார்க்க போயிட்டேன். இந்த மாதிரி பசங்க கிட்ட அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து பழக்கவும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற போது நம்ம அடுத்த வேலையை பார்க்கவும் போகலாம். அவங்களுக்கும் அது வந்து ஒரு என்ஜாயாக செய்யும்போது விட்டுடலாம். எனக்கும் வந்து ஓகே, நம்ம இந்த டைமில் வேறு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டேன். போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க பக்கெட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க. இந்த ஒரு பக்கெட் ஃபில் ஆனதுக்கப்புறம் அரிசியும் கொஞ்சம் குறைஞ்சதும் வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கெட்டில் ரீஃபில் பண்ணுறதுக்கு நான் அப்படியே எடுத்து ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கும் வீட்டில் வந்து பசங்க வந்து வேலை செய்யும்போது கூட ஹெல்ப் பண்ணுவாங்களா? எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அரிசியை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டேன். நான் அரிசி மேலே வந்து பிரியாணி இலை வைக்குவேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அரிசி இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது மேலே பிரியாணி இலையை வச்சு பாருங்கள். அரிசியில் வண்டே வராது. ஏன்னா நான் வந்து லாங் டைம் ஸ்டோர் பண்ணி வைக்குவேன் அரிசி. அப்போ எனக்கே வந்து இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. பிரியாணி இலை வந்து நீங்கள் அரிசி மேலே இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அரிசிக்கு வண்டு வராது. எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணுறதில்ல. வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இந்த மாதிரி கூடையில் தான் வெங்காயம் வைக்குவேன். ஏன்னா வெங்காயம் வந்து டெய்லி கொஞ்சம் நேரம் வெயிலையும் வச்சு எடுப்பேன். அதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்டு எனக்கு இது வந்து பழகின விஷயம். இது வந்து ஒரு மூங்கில் கூட. இது வந்து இந்த சம்மர் டைமில் வந்து இதை நான் மொழுகி வெயிலில் காய வச்சு வைப்பேன். இதில் தான் வெங்காயம் ஸ்டோர் பண்ணுறது எனக்கு வசதியாகவும் இருக்கும். வெங்காயம் ஸ்டோர் பண்ணி அதை கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூடவே வந்து கொத்தமல்லி, புதினா இதெல்லாமும் ஆஞ்சு எடுத்து பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். நான் இப்போ ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகும்போது இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு இல்லை ஒரு சட்னி அரைக்கிறதுக்கும் கூட. கூடவே வந்து தேங்காயும் வந்து துருவி எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் வந்து இந்த மாதிரியும் துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி துருவி வச்சோன்னு சொன்னால் அது மல்டி பர்பஸாக இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்குவேன். தேங்காய் வந்து இப்படி துருவும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ உடனே வந்து கொப்பரை தேங்காயும் கொஞ்சம் எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கொப்பரை தேங்காய் இல்லை, இது வந்து நார்மல் தேங்காய் தான். இது துருவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொப்பரை தேங்காயும் துருவி எடுத்து வச்சுட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஸ்கூல் ரீஓப்பனுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்கு கொஞ்சம் பொடி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இட்லி பொடி இல்லை தோசை பொடின்னு சொல்லலாம். அதுதான் இது நான் எப்படி செய்வேன் அப்படின்றது டக்குன்னு வீடியோவில் பார்த்துடலாம். நான் ஈக்குவலாக எடுத்துக்குவேன். இப்போ இந்த ஒரு உழக்கில் வந்து உளுந்து, ஒரு உழக்கில் வந்து கடலைப்பருப்பு 2 ஈக்குவலாக எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும். மீடியமோ இல்லை ஹையோ வைக்காமல் சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு சிம்லேயே வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துட்டோன்னு சொன்னால் ட்ரையாக சூப்பராக வந்து அந்த மணம் வரும். கடலைப்பருப்பும் அந்த உளுத்தம்பருப்பும் அந்த மணம் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா தான் இதை வந்து அரைக்கணும். சூட்டோடு அரைக்கவே கூடாது கண்டிப்பாக. நான் வந்து இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஆற விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிக்ஸி ஜாரும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டா பெஸ்ட்டு. இல்லைனா காற்றுக்காவது வச்சு எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னு சொன்னால் பசங்களுக்கு நம்ம ஸ்கூல் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரண்ட் இல்லைனா கூட டக்குன்னு இதை நம்ம பொடி வச்சு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கூடவே வந்து பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் பருப்பு வகை அப்படிங்கிறதுனால சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் ரொம்ப கொரப்பாக இல்லாமல் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு நான் துருவி வச்ச கொப்பரை தேங்காய் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி வந்து சுற்றவே கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ஜஸ்ட் அப்படி சுற்றி எடுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த கொப்பரை தேங்காய் முழுசாக அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஜஸ்ட் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இது. இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூடவே வந்து நான் தக்காளி தொக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இதுவும் வந்து அதே மாதிரி தான். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, சலாமத் சமையலில் கூட இருக்குது. லிங்க் வேணால் தரேன் நான். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் செஞ்சு வச்சுருக்கிற ப்ரிப்ரேஷன்ஸ் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷனோட வீடியோ உங்களுக்கு நான் நிறைய கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.